இருக்கின்றது. ஒரு சிலர் முடியும் என்று கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் மாபெரும் சக்தி இருக்கிறது, அவன் நன்றாக சிந்தனைகளை வைத்துக்கொண்டு கனவு கண்டால் வெற்றி பெற முடியும் என்று கூறியிருக்கிறார். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் நிகழ்வியலில் ஒவ்வொருவரும் சுயவியலில், அதாவது செல்ஃபாலஜிக்கல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோமா என்று சிந்திச்சு பாரு. ஒரு குழந்தை, இரட்டை குழந்தை கூட ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையாக இல்லை, இரட்டை குழந்தைகளாக இருக்கும். அவர்களுடைய சிந்தனைகள், நிகழ்வுகள், நடத்தைகள், செயல்கள் எல்லாம் மாறி மாறி இருக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், எளிமையாக இன்றைக்கு அறிவியல் என்ன கூறுகிறது, அக்கார்டிங் டு த ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், அவ்வளோதான். அந்த குழந்தைகள் எல்லாம் ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு தக்கபடி இயங்குகின்றன. ஆக ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள் என்பதை நிரந்தரமாக நாம் சாண்டிங் பண்ண வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இது பிரித்தல் அல்ல, அந்த குழந்தைகளுக்கு கம்பேரிசன் இல்லாத ஒரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதற்காக நாம் சொல்லுவது. ஆக ஒவ்வொருவரும் சுயமாக வாழ முயற்சி செய்தாலே நிச்சயமாக இந்த நோய்களிலிருந்து வெளியே வர முடியும். எப்படி சுயமாக வாழ்வது? ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் இருக்கிறது, உடல் இருக்கிறது, அறிவு, மனச்சாட்சி ஆகியவைகளை முனைப்பாக சேர்த்திருக்கின்ற மூளை இருக்கிறது, காலம் இருக்கின்றது, அவர்களுக்குரிய பொருள் இருக்கிறது. ஆக மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, அவன் வைத்திருக்கின்ற பொருள் பணம், ஆறாவதாக நேரம், டைமிங். இந்த ஆறும் ஒத்து வருகின்ற ஒன்றை ஒரு மனிதன் தன்னுடைய லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணாலே 100க்கு 100 வியாதிகளிலிருந்து வெளியே வந்து விடா. இந்த வியாதி மட்டுமில்லை, எல்லா வியாதிகளிலிருந்து. எப்படி கேட்பீர்கள்? எப்படி? ஒருவர் படித்து விடுகிறார் வழக்கறிஞராக, அவருக்கு மனசுக்கு பிடிச்சிக்கிடுச்சு. நான் சொன்னது இந்த ஆறுக்கும் பிடிக்கணும். மனசுக்கு பிடிச்சிக்கிறணும், உடம்புக்கு பிடிச்சிருக்கணும், அறிவுக்கு பிடிச்சிருக்கணும், மனச்சாட்சிக்கு பிடிச்சிருக்கணும், அவர் வச்சிருக்க பொருளும் அதில் கரெக்டாக டேலி ஆகணும். அதே மாதிரி நேரம், டைமிங். ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு இந்த தொழில் பண்ண. ஆனால் அங்கே போய் பார்க்குறாரு, அவருடைய மனச்சாட்சிக்கு இடிக்குது, நிச்சயமாக செய்யக்கூடாது. ரொம்ப சிம்பிள். செல்ஃபாலஜி இஸ் நத்திங் பட் அ வெரி ஆர்டினரி ஃபார்முலா. இதை செஞ்சீங்கன்னா அவன் உருப்படி ஆகவே மாட்டான். சில பேர் பார்த்தீங்கன்னா மனசுக்கும் பிடிக்கும், அறிவுக்கும் பிடிக்கும், உடலுக்கு பிடிக்காது. இப்போ ஒரு மருத்துவரை கேட்டேன் நான், சார் நான் மருத்துவம் முடிச்சிட்டேன், ஆனால் ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு சங்கடமாக இருக்குன்னா அவர் அந்த தொழிலை செய்யவே கூடாது. ஏன்னா டைரக்ட் அறிவியல் இது. ஸோ உங்களுடைய சுயவியல் வாழ்க்கை முறையை நீங்கள் அமைத்து கொள்வதற்கு வேறு எங்கும் போக வேண்டாம். செல்ஃபாலஜிக்கல் லைஃப் ஸ்டைல். ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும், ஒவ்வொரு சிந்தனையையும் நீங்கள் அப்படி சிந்திச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். முதல்ல டென்ஷன் போயிடும். ஏன்னா அன்கம்பேரபிள் ப்ரொசீஜர்கள் வந்துடுவீங்க. இன்னொருவனை பற்றிய ஒப்பீடே உங்களுக்குள்ளே வராது. இதை மட்டும் நல்லா தெளிவாக பிடிச்சு பாருங்கள். நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள் லைஃப் ஸ்டைலில். இந்த நீங்கள் நீங்களாக இருங்கள், நீயாக இரு என்பதெல்லாம் இதுதான். நீங்கள் நினைச்ச ஒன்றை இன்னொருத்த செய்ய முடியாதுன்ற விஷயமே இன்னும் வரலை. இன்னைக்கு நிறையா நூல்களெல்லாம் வந்துட்டது. பெற்றோர்களெல்லாம் குழந்தைகளை எப்படி பாடாப்படுத்துகிறாங்கன்னு எல்லாம் பேசிட்டாங்க. ஆனால் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. திஸ் இஸ் கால்டு செல்ஃபாலஜிக்கல் லைஃப் ஸ்டைல். இந்த செல்ஃபாலஜிக்கல் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வருவதற்கு ரொம்ப எளிமையான விஷயம். அஸ்ட்ராலஜி பார்க்குறீங்க, நேமாலஜி பார்க்குறீங்க. நிறையா பேருக்கு தெரியாத பெரிய கொடுமை என்னன்னா, பேரை மாற்றி வச்சுட்டா சரியாயிருமா? பேரை மாற்றி வச்சுட்டா உங்கள் உடம்பை சரி பண்ணிவிட முடியுமா? உங்கள் மூளையை சரி பண்ண முடியுமா? இந்த இடத்துல மூளையை பற்றி கொஞ்சம் புரிந்தாகணும். நிறையா பேருக்கு எதையோ நம்பி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடவுள் கொடுத்துருவாரு, இந்த சாமியார் கொடுத்துருவாரு. சட்டிக்குள்ளே இருந்தால் தாங்க அகப்பையிலே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சட்டிக்குள்ளே இருந்தால் தான் அகப்பைக்குள்ளே வரும்ன்றது நல்லா தெரிஞ்ச உண்மையாக இருந்தாலும்,
உங்களுடைய மூளை என்பது உங்களுடைய பாரம்பரியமாக பல ஆயிரக்கணக்காக உங்களுடைய தலைமுறைகளிலிருந்து வந்த உணர்வோடு கலந்தது. அதுதான் உங்களுடைய மரபணு ரீதியான உண்மை. இப்போ உங்களுடைய அறிவு என்பது எது? மூளையில் என்ன இருக்கோ அதுதான் வரும். உதாரணமாக இப்போ உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறீங்க, தமிழ் பேசுகிறீங்க, ஆங்கிலம் பேசுகிறீங்க. திடீர்னு ஒருத்தர் ஃப்ரெஞ்சு பேசினோடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. காரணம் என்ன? மூளையில் அந்த ஃப்ரெஞ்சை பற்றிய விஷயம் உங்களுக்கு இல்லை, அந்த லாங்குவேஜ் இல்லை. இவ்வளோதானே. இதை விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு அஸ்ட்ராலஜிக்கலாக போனால் ஜெயிச்சிடலாம். யாரோ ஒருத்தன் சார், சம்பந்தமே இல்லை, நீங்கள் பிறந்த அன்னைக்கு போட்ட அந்த 12 கட்டத்தை வச்சு போடுற ஒன்றை வச்சு நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க? அதுக்கும் இந்த வானவியலில் நடக்கின்ற மாற்றங்களும் உங்களை மாற்றிவிடுதான். அதெல்லாம் ஒன்றுமே நடத்தாது, மாற்றவே முடியாது. உங்களுடைய மூளைக்குள் இருக்கக்கூடிய மரபணு ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், இதை நீங்கள் எளிமையாக பார்க்கலாம். இப்போ சில குழந்தைகளை எல்லாம் பாருங்கள், இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ன்ற ஒரு விஷயத்தில் ஒரு 5 வயது குழந்தை சூப்பராக பாடிக்கிட்டு இருக்கான், ஒரு 7 வயது குழந்தை. இவங்களுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால், நீங்கள் இதையே புரியாமையே நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம குழந்தைய பார்த்து இந்த பாரு இவெல்லாம் பாடுறா, நீ பாட முடியலன்னு சொல்லுவோம். இல்லை, மரபணு ரீதியாகவே அந்த குழந்தைக்கு அந்த மூளையில் பதிந்திருந்ததால், பெற்றோர்களுடைய தூண்டுதலினால், தொடர் பயிற்சிகளினால் அந்த குழந்தைக்கு மறுபடியும் மறுபடியும் மூளையில் பதிவு செய்யப்பட்டு, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தீக்குச்சியும் தீப்பெட்டி மாதிரியே புரிஞ்சுக்கோங்க. மரபணு ரீதியாக ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அறிவை இந்த பெற்றோர்களின் பயிற்சி, சூழலின் அவனுக்கு தூண்டல் எல்லாம் கலந்து அப்படி படிச்சோன்னா அப்படியே டக்குன்னு அப்படி தீப்பிடிச்சிடும். இப்படி வருவது தான் மூளையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனுமே வேறுபடுகின்றான். அந்த வேறுபடுதல் என்பது மரபணு ரீதியான உண்மை. அந்த உண்மையை புரிந்து கொண்டு சுயவியல் முறையில் வாழ்ந்தால், ஏனென்றால் இன்னொருவர் பிரியப்படக்கூடிய ஒன்றை நீங்கள் செய்ய மாட்டீர்கள், இன்னொருவர் ஆசைப்படுவதற்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீர்கள், இன்னொருவர் சொல்வதைக் கண்டு அனாவசியப்பட மாட்டீர்கள். நாம் எப்பொழுது வாழ்வதெல்லாம் இந்த சொசைட்டிக்காக வாழ்கிறோம் அல்லவா? இது வாழக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் சுயவியல் முறை என்பது ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன். நம்முடைய உடல், மனம், அறிவு, மனச்சாட்சி ஆகிய அனைத்தும் சேரக்கூடிய ஒன்றில் மட்டும்தான் நாம் சேர்ந்து வாழ வேண்டும், பழக வேண்டும் என்று சிந்தித்தாலே மனிதனுடைய உடல்நிலை, இப்போ தான் வராங்க, உடலானது இயற்கையான இயல்பான ஒரு இயக்கத்திற்குள் வந்துவிடும். அப்பொழுது அவன் நிச்சயமாக இந்த வியாதிகளிலிருந்து தீர முடியும். அடுத்து முக்கியமான விஷயம், மௌனமாய் நடத்தல், மன உடல் அமைதி பெறும். அதாவது இந்த வாக்கிங் இப்போ எல்லோரும் வாக்கிங் வர்றாங்க. முதல்ல வாக்கிங்க்கு போக சொன்னதே, காலையில் நன்றாக நடந்தால் நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியின் மூலம் உடம்புக்கு நல்ல ஒரு உற்சாகமான ரீஜுவனேட்டட் எனர்ஜி கிடைக்கும் என்பது உண்மை. ஆனால் அங்கே என்ன செய்கிறார்கள்? அலைபேசியை வைத்துக்கொண்டு 3/4 மணி நேரம் நடப்பவர்கள் 1/2 மணி நேரம் அலைபேசியில்